அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நவீன யுகத்தில் பெற்றோர்களின் நிலை. நாம் வாழும் இந்த உலகம் பல தொழில்நுட்பங்களுடன் நிறைந்து காணப்படுகின்றது. இன்றைய இளைஞர் யுவதிகள் சோசியல் மீடியா எனும் மாய வலைக்குள் சிக்கி தவிப்பதை காணலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளத்தில் கால நேரத்தை வீணடிக்கின்ற இளைஞர் யுவதிகள் அன்றாடம் நாம் கண்கூடாக கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். அன்றாடம் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை கூட மறந்து வாழ்கின்றார்கள். தன்னை ஈன்றெடுக்க காரணமாக இருந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மற்றும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கூட கொடுக்காமல் தான் தோண்டித்தனமாக வாழுகின்ற சில இளைஞர் யுவதிகளை காண்கின்றோம். தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை நோவினை செய்யும் பிள்ளைகளும் உண்டு. தினம் நாம் சோசியல் மீடியா ஊடாக பல செய்திகள் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சோசியல் மீடியா ஊடாக நன்மைகள் அடைந்த சில இளைஞர்களும் யுவதிகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். தன்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களை ஒரு விரோதியாக பார்க்கின்ற ஒரு அவல நிலையை நாம் காண்கின்றோம். இத்தனைக்கும் காரணம் என்னதா என்பதை அலசி பார்த்தால் சோசியல் மீடியாவின் தாக்கம் என்பது யாராலும் மறுக்கவும் மறைக்க முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கொரோனா நோயின் எதிர் அலை காரணமாக நமது பிள்ளைகளை சோசியல் மீடியாவின் பக்கம் திசை திருப்பிவிட்டோம். ஆன்லைன் ஊடாக கல்வியை வழங்குகிறோம். ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் அவர்களை அவதானிக்க மறந்துவிட்டதன் விளைவு சில பிள்ளைகளின் மாற்றத்துக்கு காரணமாக அமைந்துவிட்டது. அன்பான பெற்றோர்களே, நமது பிள்ளைகளை பாதுகாப்பது பெற்றோர்களின் கடமையும் பொறுப்பும். பிள்ளையிடத்தில் மாற்றத்தை உணர்ந்தால் அவர்களுடைய கையடக்க தொலைபேசியை பரிசித்து பாருங்கள். அவர்களுக்கு சிறந்த முறையில் அறிவுரைகளை வழங்குங்கள். உங்களுடைய பிள்ளைகள் தவறான வழிமுறையிலிருந்து பாதுகாக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதும் தவறான வழியில் செல்வதற்கு தடையாகவும் நீங்கள் மாறலாம். பிள்ளைகள் நமக்கு கிடைக்கப்பட்ட அமானிதங்கள். பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் கடமையும் பொறுப்பும். இதை உணர்ந்து நாம் எமது பிள்ளைகளை இஸ்லாமிய சிந்தனையின்பால் வளர்ப்போம். இது போன்ற சிறந்த பதிவின் மூலம் சந்திக்கும் நான் அன்புடன் ஏராவூர் முனாஃபர்.